வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் உங்களுக்கு நிறைய 8 மார்க்ஸ் கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது டெஃபினைட் இன்டெக்ரல் பேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெஃபினைட் இன்டெக்ரல் பேஸ் பண்ணி இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ அந்த கொஸ்டின் பாருங்கள், எவால்வேட் உங்களுக்கு ஒரு லிமிட் இன்டெக்ரல் 1 to 2 log x dx கொடுக்குறாங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இது ஃபஸ்ட்டு டெஃபினைட் இன்டெக்ரல்னால் உங்களுக்கு லிமிட் இருந்தாலே டெஃபினைட் இன்டெக்ரல் தான். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணோம். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு log x dx, அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி டெஃபினைட் இன்டெக்ரலில் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதாவது இன்டெக்ரல் பை பார்ட்ஸு. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆர்டினரி டெஃபினைட் இன்டெக்ரல் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் வரும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், அதாவது இது இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணுன்ட்டு. இன்னும் நீங்கள் நினைக்கலாம், அதாவது நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் ரூல் வரும். இது உங்களுக்கு இது log x dx, இது ஆர்டினரியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணுறோம். இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இந்த இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் டெஃபினைட் இன்டெக்ரலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டெஃபினைட் இன்டெக்ரல், அதுக்கப்புறம் இன்டெஃபினைட் இன்டெக்ரல், அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இன்டெக்ரல் பை பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினைட் இன்டெக்ரல் ஃபார்முலா பார்ப்போம். இன்டெக்ரல் a to b u dv ஈக்குவல் டு uv, உங்களுக்கு லிமிட் அந்த a to b மைனஸ் உங்களுக்கு இன்டெக்ரல் a to b v du. இப்போ இந்த a to bனா உங்களுக்கு இந்த லிமிட் கொடுத்துருக்கோம்ல 1 to 2, அதுதான் உங்களுக்கு a to b மென்ஷன் இருக்குது. இப்போ நம்ம u அதுக்கப்புறம் dv இது ரெண்டும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் எதிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அஷ்யூம், அதாவது லெட் u ஈக்குவல் டு உங்களுக்கு log x, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் log x, அதுக்கப்புறம் dv உங்களுக்கு dx எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம u dv வேல்யூ தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ u வேல்யூ v வேல்யூ, நம்மளுக்கு u வேல்யூ தெரியும், v வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு du வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ duனா உங்களுக்கு இது u ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு du by dx வித் ரெஸ்பெக்ட் to x பண்ணிங்கன்னா du by dxனா 1 by x வரும். ஏன்னா log x ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் to x பண்ணால் 1 by x வரும். அப்போ உங்களுக்கு இந்த dx இந்த சைட் போச்சுன்னா du ஈக்குவல் டு 1 by x dx. இப்போ நம்மளுக்கு du வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ v வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இது அதாவது உங்களுக்கு u டேர்மை அதாவது u ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dv உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணணும். அதாவது இந்த இன்டெக்ரல் பை பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினைட் இன்டெக்ரலாக இருந்தாலும் சரி, இன்டெஃபினைட் இன்டெக்ரலாக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு ரூலு. இப்போ dv உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணணும், டபுள் சைடு போத் சைடு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேட், அதாவது dv டிஃபரன்ஷியேட்டு. அப்போ டிஃபரன்ஷியேஷனும் உங்களுக்கு இன்டெகிரேஷனும் கேன்சல் ஆகும். அப்போ v இருக்கும். இந்த dx இன்டெக்ரல் எடுத்தால் உங்களுக்கு எக்ஸிட் வரும். இப்போ v வேல்யூ எக்ஸிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ u dvனா உங்களுக்கு அந்த லிமிட் 1 a to bனா உங்களுக்கு 1 to 2, லிமிட் 1 to 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு u வேல்யூ உங்களுக்கு log x, அதுக்கப்புறம் dv dx, log x dx ஈக்குவல் டு உங்களுக்கு u log x, v x கண்டுபிடிச்சோம். u log x, v x, லிமிட் 1 to 2, லிமிட் 1 to 2. அதுக்கப்புறம் மைனஸ் உங்களுக்கு இன்டெக்ரல் 1 to 2 லிமிட் v du, v x, du உங்களுக்கு 1 by x dx, லிமிட் 1 to 2 x 1 by x dx. இப்போ இந்த x கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு x log x வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x log x லிமிட் 1 to 2 மைனஸ் உங்களுக்கு x கேன்சல் ஆச்சுன்னா dx இருக்கும். dxஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் வரும். அப்போ x லிமிட் 1 to 2. இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 2 log 2 மைனஸ் உங்களுக்கு 1 log 1, அதுக்கப்புறம் மைனஸ் உங்களுக்கு 2 மைனஸ் 1. இப்போ இதில் உங்களுக்கு log 1 வேல்யூ 0 தெரியும். அப்போ 2 log 2 மைனஸ் உங்களுக்கு 2 மைனஸ் 1 1. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு இந்த 2 உங்களுக்கு 4 ஆகும், log 4 மைனஸ் 1. அப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு therefore உங்களுக்கு ஆன்சர் எழுதுங்க. therefore இன்டெக்ரல் 1 to 2, அதாவது log x dx ஈக்குவல் டு log 4 மைனஸ் 1. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஃபினைட் இன்டெக்ரல் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்.
அதாவது இன்டெகிரேஷனு நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு இந்த இதெல்லாம் பேசிக் ரூல் தெரியணும். 2 log x வந்து உங்களுக்கு இந்த 2 ரெண்டுமே மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு log 4 வரும். அதுக்கப்புறம் log 1 வந்து 0. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டெஃபினட் இன்டெக்ரல் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது டெஃபினட் இன்டெக்ரல். அதுக்கப்புறம் இன்டெஃபினட் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, டெஃபினட்னா உங்களுக்கு லிமிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டெஃபினட் இன்டெக்ரல் பார்ப்போம். அந்த ப்ராப்ளமு அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட் இருக்காது. இதான் உங்களுக்கு இன்டெஃபினட் இன்டெக்ரல் டிஃப்ரென்ஸு. இப்போ இன்டெஃபினட் டெஃபினட் எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்டெஃபினட் இன்டெக்ரல் எப்படி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது பார்ப்போம். எவால்வேட் உங்களுக்கு லிமிட் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு தஸ் பை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படி எழுதி உங்களுக்கு இந்த இன்டெஃபினட் இன்டெக்ரலுக்கு இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு உங்களுக்கு யூவி மைனஸ் உங்களுக்கு இன்டெக்ரல் வி டியூ. அதாவது உங்களுக்கு டெஃபினட் இன்டெக்ரல் ஃபார்முலாவும் இன்டெஃபினட் இன்டெக்ரல் ஃபார்முலாவும் சேம் தான். அதாவது டெஃபினட் இன்டெக்ரலில் உங்களுக்கு லிமிட்டு அந்த லிமிட் கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஏ பீட்டு லிமிட் எழுதுவீங்க அந்த ஃபார்முலாவில். அதாவது லிமிட் கொடுத்துருப்பாங்களே டெஃபினட் இன்டெக்ரல், அதனால் உங்களுக்கு லிமிட்டும் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டிட் பண்ணணுன்ட்டு ஏ பீட்டு அந்த லிமிட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் எழுதுவீங்க. இங்கே வந்து லிமிட் இல்லாதனால உங்களுக்கு வந்து வெறும் உங்களுக்கு இன்டெக்ரல் மட்டும் போடுவீங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு சேம் தான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து யூ வேல்யூ டிவி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூ வேல்யூ என்னென்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. எக்ஸு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இது வந்து உங்களுக்கு யூ, அதுக்கப்புறம் இது சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு டிவி வேல்யூ. அப்போ வந்து யூ வந்து எக்ஸு டிவி வந்து சைன் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ வந்து நம்ம டிவி அதாவது வி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டியூ வேல்யூ. அப்போது யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கேன். டிவியை வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு டியூ இந்த டிஎக்ஸ் இந்த சைட் போச்சுன்னா டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். டியூவோட வேல்யூ வந்து டிஎக்ஸ் தான் ஆயிடுச்சு. இப்போ டிவியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போத் சைட்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷனும் இன்டெகிரேஷனும் கேன்சல் ஆகி வி வரும். இன்டெகிரேஷனில் சைன் எக்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸு. இதே இது டிஃப்ரென்ஷனை பொறுத்த வரைக்கும் சைன் எக்ஸ் வந்து ப்ளஸ் காஸ் எக்ஸு. இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட். அதனால தான் இப்போ இங்கே இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷனும் ஏன் கேன்சல் ஆகுதுன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது. அதாவது இன்டெகிரேஷன் ப்ளஸ்னால் டிஃப்ரென்ஷன் மைனஸ், அதனால தான் உங்களுக்கு ஆப்போசிட் சைன்ஸ் கேன்சல் ஆகுது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இப்போ நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ வந்து யூ டிவினா எக்ஸு, அது டிவி வேல்யூ வந்து உங்களுக்கு சைன் எக்ஸ் டிஎக்ஸு. எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸு ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து யூவி, அதாவது யூ வந்து எக்ஸு, வி வந்து மைனஸ் காஸ் எக்ஸு, எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. வினா உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸு, டியூனா உங்களுக்கு வந்து டிஎக்ஸு, மைனஸ் காஸ் எக்ஸு டிஎக்ஸு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த இதை எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுனா, இப்போ இந்த இன்டெக்ரல் மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு சைன் எக்ஸு, அதாவது மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸு, இந்த மைனஸ்னால மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ வந்து மைனஸ் எக்ஸு உங்களுக்கு காஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் வந்து இன்டெக்ரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சிட்டு வரும். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரலில் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம் இன்டெஃபினட் இன்டெக்ரலில். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு 4 times 5 times கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்ட்டு பாருங்கள். எவால்வேட் அதாவது இன்டெக்ரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ட்டு கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் 2 ஸ்ப்ளிட் அப் இருக்குது. இப்போ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். அதாவது உங்களுக்கு வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல்னால அந்த ஃபார்முலா எழுதிப்பீங்க. ஃபார்முலா எழுதிட்டு உங்களுக்கு வந்து யூ வேல்யூ அப்புறம் டிவி வேல்யூ உங்களுக்கு இதில் 2 ஸ்ப்ளிட் அவுட்னால உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதாவது யூ வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். அப்போ எக்ஸு டிவி வந்து உங்களுக்கு காஸ் 5x டிஎக்ஸு. அப்போ காஸ் 5x டிஎக்ஸ் எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதாவது யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ வந்து டிஎக்ஸ் இந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸு. ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் வந்து 1 ஆயிரும். இப்போ டிவியை வந்து டபுள் சைடு போத் சைடு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெக்ரல் உங்களுக்கு டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் காஸ் 5x டிஎக்ஸு.
இப்போ வந்து இன்டெக்ரலில் வந்து இங்கே டிஃப்ரென்ஷனும் இன்டெக்ரலும் கேன்சல் ஆகிறதுனால v வந்துடும். இப்போ இது வந்து எப்படி பண்ணணும்னா இது வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 5x dx எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா cos ax ஈக்குவல் டு உங்களுக்கு cos ax டிவைடட் பை a இதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் a வேல்யூ இது, அப்போ வந்து cos 5x டிவைட் பை 5 அப்படி தான் வரும். இப்போ v ஈக்குவல் டு உங்களுக்கு cos வந்து உங்களுக்கு சைன் ஆயிரும், அப்போ வந்து sin 5x டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா u dv வந்து உங்களுக்கு u வந்து x, dv வந்து உங்களுக்கு cos 5x dx ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து அந்த uv வந்து u வந்து x, v வந்து sin 5x டிவைடட் பை 5 மைனஸ் உங்களுக்கு இன்டெக்ரல் v du, v வந்து உங்களுக்கு sin x 5x டிவைடட் பை 5 du வந்து dx. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகுதா பாருங்கள். அப்போது x sin x டிவைடட் பை 5 மைனஸ் இந்த 1/5 வந்து கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு sin 5x dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் cos 5x dx. ஏன்னா வெறும் சைனை வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ், அப்போ வந்து மைனஸ் காசு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் அதாவது sin ax இருக்கனால உங்களுக்கு மைனஸ் காஸ் 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் சீட் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேர்ஃபோர் ஆன்சர் எழுதிருங்க. உங்களுக்கு அந்த இன்டெக்ரல் அந்த கொஸ்டின் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் காஸ் 5x dx ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து எக்ஸ் sin 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் காஸ் 5x டிவைடட் பை 25. ஏன்னா உங்களுக்கு 5 மல்டிப்ளை ஆகி 25 ப்ளஸ் சீட் வரும். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்போ இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அதுக்கப்புறம் டெஃபினைட் இன்டெக்ரல், இந்த ரெண்டு இதில் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டெஃபினைட் இன்டெக்ரலும் உங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் ரெண்டுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.